மண்டையோட்டு இடத்திற்கு அவர்கள் வந்தபோது அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த குற்றவாளிகளை ஒருவனை அவருடைய வலது பக்கத்திலும் மற்றவனை அவருடைய இடது பக்கத்திலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ராணுவ வீரர்கள் இயேசுவுடைய உடைகளை சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். மக்கள் இதை பார்த்துக் கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்களோ, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய கிறிஸ்துவாயிருந்தால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள். மோசேயின் நீதி சட்டத்தின்படி அவர்களுக்குரிய சுத்திகரிப்பின் காலம் முடிவடைந்ததும் யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது எருசலேமிலே சிமியோன் என அழைக்கப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் நீதிமானும் இறைபக்தி உள்ளவனுமாயிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் இஸ்ரவேலர்களுக்கு ஆறுதல் அளிப்பவரின் வருகைக்காக காத்திருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் அவன் இறந்து போக மாட்டான் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அன்று அவன் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆலய முற்றத்திற்குள் வந்தான். பிள்ளையாகிய இயேசுவுக்கு நீதி சட்ட வழக்கத்தின்படி செய்வதற்காக அவருடைய பெற்றோர் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சிமியோன் அவரை தனது கையில் எடுத்து இறைவனை துதித்து சொன்னதாவது, ஆண்டவரே, நீர் வாக்குறுதி தந்தபடியே உமது பணியாளனாகிய என்னை சமாதானத்துடன் போகும்படி இப்பொழுது அனுப்பும். ஏனெனில் எனது கண்கள் உமது ரட்சிப்பை கண்டன. இந்த ரட்சிப்பை எல்லா மக்களின் பார்வையிலும் நீர் ஆயத்தமாக்கி இருக்கிறீர். இது பிற இனத்தவருக்கு வெளிப்படுத்துதலை கொடுக்கும் ஒரு ஒளியாயிற்று. இதுவே உமது மக்களான இஸ்ரவேலரின் மகிமை என்றார். குழந்தையின் தகப்பனும் தாயும் அவரை பற்றி சொல்லப்பட்டதை குறித்து வியப்படைந்தார்கள். அப்பொழுது சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து குழந்தையின் தாயாகிய மரியாளுக்கு சொன்னதாவது, இஸ்ரவேலில் பலர் வீழ்வதற்கும் பலர் எழுந்திருப்பதற்கும் காரணமாக இந்த குழந்தை நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலருக்கு இவர் ஒரு எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருப்பார். இதனால் அநேகருடைய இதயத்தின் சிந்தனைகள் வெளிப்படுத்தப்படும். உனது ஆத்துமாவையும் ஒரு வாழ் ஊடுருவிச் செல்லும் என்றார். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிலேயோப்பாவின் மனைவி மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்றார்கள். தமது தாயும் தான் நேசித்த சீடனும் அருகே நிற்பதை இயேசு அங்கே கண்டபோது அவர் தமது தாயிடம், ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். அந்த சீடனிடம், இதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்திலிருந்து இந்த சீடன் மரியாளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். ராணுவ வீரர்கள் வந்து அவரை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் இயேசுவுக்கு புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதருடைய அரசனாயிருந்தால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்றார்கள். அவருக்கு மேலாக ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. அதில் இவர் யூதருடைய அரசன் என்று எழுதியிருந்தது. அங்கே தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்து அல்லவா, உம்மையும் எம்மையும் விடுவியும் என்று அவரை இகழ்ந்தார். ஆனால் மற்ற குற்றவாளிகளோ அவனை கண்டித்து, நீ இறைவனுக்கு பயப்படுவதில்லையா? நீயும் இதே தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறாயே. நாம் நீதியின்படி தண்டனை பெற்றிருக்கிறோம், நமது செயல்களுக்கு ஏற்றதையே பெற்றிருக்கிறோம். இவரோ எந்த பிழையும் செய்யவில்லை என்றார். பின்பு அவன் இயேசுவிடம், இயேசுவே, உமது அரசில் நீர் வரும்போது என்னையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கே நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்றார். அப்பொழுது பகல் 12 மணியாயிருந்தது. பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதையும் இருள் மூடியது. சூரியன் ஒளி கொடுப்பதை நிறுத்தியது. இயேசு உரத்த குரலில், பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லி அவருடைய கடைசி மூச்சை விட்டார். பூமி அதிர்ந்தது. கற்பாறைகள் பிளந்தன. கல்லறைகளும் நொறுங்குண்டு திறந்தன. இறந்து போயிருந்த பல பரிசுத்த மக்களின் உடல்கள் உயிருடன் எழுந்திருந்தன. அவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வந்தார்கள். இயேசு உயிருடன் எழுந்த பின் அவர்கள் பரிசுத்த நகரத்திற்குள் சென்று பலருக்கு காணப்பட்டார்கள்.
இயேசுவை காவல் காத்துக் கொண்டிருந்த 100க்கு அதிபதியும் அவனோடு இருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் நடந்த அனைத்தையும் கண்டு பயமடைந்தார்கள். நிச்சயமாக இவர் இறைவனின் மகனே என்று வியப்புடன் சொன்னார்கள். அது பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்த நாளாயிருந்தது. அதற்கு மறுநாள் ஒரு பெரிய ஓய்வு நாள். அந்த நாளிலே உடல்கள் சிலுவையில் இருப்பதை யூதர் விரும்பாததனால் சிலுவையில் தொங்கியவர்களின் கால்களை முறித்து அவர்களை கீழே இறக்கும்படி அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். எனவே ராணுவ வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட முதலாவது மனிதனின் கால்களை முறித்தார்கள். பின்பு மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது அவர் ஏற்கனவே மரித்திருப்பதைக் கண்டார்கள். அதனால் அவர்கள் அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் அந்த ராணுவ வீரரில் ஒருவன் இயேசுவின் விலாவை ஈட்டியினால் குத்தினான். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு பாய்ந்தது. அதை கண்ட மனிதன் சாட்சி கொடுத்தான். அவனுடைய சாட்சி உண்மையாயிருக்கிறது. தான் சொல்வது உண்மை என்று அவன் அறிவான். நீங்களும் கூட விசுவாசிக்கும்படியாகவே அவன் இதை சாட்சியாய் சொல்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்பட மாட்டாது என்று எழுதியிருக்கிற வேத வசனம் நிறைவேறும்படியே இவையெல்லாம் நடந்தன. தாங்கள் ஈட்டியினால் குத்தியவரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்று இன்னொரு வேத வசனமும் சொல்லுகிறது. மாலை வேளையான போது அரிமத்தியா பட்டணத்திலிருந்து யோசேப்பு என்னும் பெயருடைய ஒரு செல்வந்தன் வந்தான். இவனும் இயேசுவுக்கு சீடனாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடம் போய் இயேசுவின் உடலை தரும்படி கேட்டான். பிலாத்துவும் அதை அவனுக்கு கொடுக்கும்படி உத்தரவிட்டான். யோசேப்பு அந்த உடலை எடுத்து சுத்தமான மென்பட்டு துணியினால் சுற்றி கொண்டு போய் அதை தனக்கு சொந்தமான புதிய கல்லறையில் வைத்தான். அந்த கல்லறையை அவன் கற்பாறையில் குடைந்து வைத்திருந்தான். பின்பு அவன் கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டு போனான்.